ரொம்ப பேர் இப்போ ஏஐனாலே சாட் ஜிபிடின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் சாட் ஜிபிடிங்கிறது ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு ஏஐ டூல். ஏஐ டெக்னாலஜியில் அதோட கேப்பபிலிட்டிஸ், அதாவது திறனை வச்சு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நேரோ ஏஐ, ஜெனரல் ஏஐ, சூப்பர் ஏஐ. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஸ்மால் பிரெயினை வச்சு அதை டெவலப் பண்ணியிருந்தா அது நேரோ ஏஐ. ஹியூமன் பிரெயின் அளவுக்கு இன்டெலிஜென்ஸோட அந்த ஏஐ டிசைன் பண்ணியிருந்தா அது ஜெனரல் ஏஐ. ஹியூமன் பிரெயினையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு சூப்பர் பிரெயின் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருந்தா அது சூப்பர் ஏஐ. நேரோ ஏஐனா ஒரே ஒரு ஜாபுக்காக மட்டுமே டிசைன் பண்ணப்பட்ட ஏஐ தான் அது. அதோட ட்ரைனிங்கை தாண்டி அதால திங்க் பண்ண முடியாது. கரண்டா இப்ப இருக்கிற எல்லா ஏஐ டூல்ஸுமே நேரோ ஏஐ தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சாட் ஜிபிடி, ஃபேஸ் ரெகக்னேஷன், அமேசான் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நேரோ ஏஐ தான். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், ஆனால் ஒரு ஏரியாவில் தான் அதால் வேலை செய்ய முடியும். அதோட ட்ரைனிங்கை தாண்டி அதால் திங்க் பண்ண முடியாது. ஜெனரல் ஏஐயும் சூப்பர் ஏஐயும் இன்னும் ரியல் லைஃப்க்கு வரல. ஜெனரல் ஏஐனா ஹியூமன் மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியும். அந்த ஏஐனால மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், போயம் எழுத முடியும், குக்கிங், டிரைவிங்னு மல்டிபிள் வேலையை செய்ய முடியும். பட் இன்னும் இது ரிசர்ச்ல தான் இருக்கு, ரியல் லைஃப்க்கு வரல. நிறைய கம்பெனிஸ் கரண்டா இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி 10 to 20 இயர்ஸ்ல இந்த டெக்னாலஜி வரலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எந்திரன் 1ல வர்ற சிட்டி தான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜெனரல் ஏஐ. ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்கும் சிட்டி, ஈவன் அதுக்கு ஃபீலிங்ஸ் கூட இருக்கும். சூப்பர் ஏஐ ஹியூமன்ஸை விட இன்டெலிஜென்ஸா இருக்கிற ஏஐ தான் சூப்பர் ஏஐ. இதனால ஹியூமன்ஸை விட பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஏன் அந்த ஏஐனால இன்னொரு ஏஐ கூட கிரியேட் பண்ண முடியும். இன்னும் இது ரியல் லைஃப்க்கு வரல, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கு. சூப்பர் ஏஐக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அயன்மேன்ல வர்ற ஜார்விஸ், அவெஞ்சர்ஸ்ல வர்ற அல்ட்ரான் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். இது இன்னும் சயின்ஸ் ஃபிக்ஷனா தான் இருக்கு, இன்னும் ரியல் லைஃப்க்கு வரல. ரிசர்ச்ல கூட இன்னும் ஆட் ஆகல. எந்திரன் 2ல வர்ற ரோபோ கூட பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சூப்பர் ஏஐ. எந்திரன் 1ல சிட்டியா இருக்கிற ஜெனரல் ஏஐ அப்டேட் ஆகி எந்திரன் 2ல சூப்பர் ஏஐவா ஆகும். எந்திரன் 2ல அந்த ரோபோ மினி ரோபோட்ஸ் கிரியேட் பண்ணும், ஏன் டெக்னாலஜியை கூட கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் சூப்பர் ஏஐக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏஐ டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற எல்லா ஏஐ டூல்ஸுமே நேரோ ஏஐ மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், சாட் ஜிபிடி தான் நம்ம கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா ஃபீல்ட்ல இருந்தும் பதில் சொல்லுது, அது ஏன் ஹியூமன் பிரெயினுக்கு ஈக்குவலான ஜெனரல் ஏஐவாவோ இல்லை சூப்பர் ஏஐவாவோ இல்லைன்ட்டு. அதே மாதிரி டெஸ்லாவோட ஆட்டோ பைலட் கூட ஏன் ஜெனரல் ஏஐ கேட்டகரியில இல்லை அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஏஐ பற்றி ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். மிஸ் பண்ணக்கூடாது. தாட்ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.